இது ஆப்பிளோட புது iPhone 15 Pro Max. பார்க்குறதுக்கு பழைய 14 Pro Max மாதிரியே இருந்தாலும் ஆப்பிள் இங்கே சில முக்கியமான சேஞ்சஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஹே கைஸ், என் பேர் ஆஷ். இன்னைக்கு C4 Tech தமிழில் இந்த iPhone 15 Pro Maxல ஆப்பிள் பண்ணியிருக்க 10 சேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்பர் 10, பில்ட். எடுத்தோன்னே பார்க்க ரெண்டு ஃபோன்ஸும் ஐடென்டிக்கலாக தெரியலாம், ஆனால் வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ இந்த ஃப்ரேம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிடையாது, இந்த தடவை டைட்டேனியம் ஆலாய் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபினிஷ் கூட 14 Pro Maxல இன்னும் கிளாஸியாக ரிஃப்ளெக்டிவாக இருந்துச்சு. இங்கே இன்னும் கொஞ்சம் சட்டிலான ப்ரஷ்ட் மேட் ஃபினிஷ் இருக்குது. இன்னமும் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஈஸியாக பிக்கப் பண்ணுது. இப்போ இங்கே இந்த எட்ஜஸ் ஸ்லைட்டாக கர்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ 15 Pro Max கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. 14 Pro Max மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக இல்லை. பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, பழைய ஐஃபோன்ஸில் சைட்ஸ் கர்வ் ஆகி வரும்ல, அந்த பாயிண்டில் தான் ஐஃபோன்ஸில் எர்கனாமிக்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அந்த டிசைனுக்கு சில இஷ்யூஸ் இருந்துச்சு. எனிவேஸ், இஷ்யூஸ் பற்றி பேசையில் பேக்கில் இன்னமும் அதே மேட் ஃபினிஷ் தான் கொடுத்துருக்காங்க, போன ஜென்ரேஷன் மாதிரி. பட் இந்த தடவை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கிராக் ஆகுது அப்படிங்கிற ரிப்போர்ட்ஸ் பார்க்குறோம். ஆப்பிள் பேக்கை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. மேபி அதனால ஏதாவது ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இருந்துச்சா தெரில. ஜெரிரிக் எவ்ரிதிங்கில் ஒரு எக்ஸாஸ்டிவ் வீடியோ டியூரபிலிட்டி பற்றி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோக்கு லைக் பட்டன் கீழே லிங்க் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். சரி, திருப்பி எர்கனாமிக்ஸ்க்கு வருவோம். இங்கே டைட்டேனியம் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால வெயிட்டை கம்மியாக மெயின்டைன் பண்ண முடிஞ்சிருக்கு. 15 Pro Maxோட வெயிட் 221 grams. இதுதான் ஆப்பிள் இது வரைக்கும் லான்ச் பண்ணதுலேயே லைட்டஸ்ட் Pro Max. போன ஜென்ரேஷன் ஃபோனோட கம்பேர் பண்ணையில் கிட்டத்தட்ட 20 grams வெயிட் கம்மி. சரி, இப்போ நம்பர் 9க்கு வருவோம். இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேச்சுரல் டைட்டேனியம். இது மட்டும் இல்லாமல் ஆப்பிள் 15 Pro Maxை பிளாக் டைட்டேனியம், ஒயிட் டைட்டேனியம், அப்புறம் ப்ளூ டைட்டேனியம் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸில் கொடுக்குறாங்க. இது 14 Pro Maxோட ஸ்பேஸ் பிளாக், சில்வர், கோல்ட், டீப் பர்பிள் இந்த கலர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுது. பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கலாம். மேபி iPhone 15ல் நம்ம பார்த்த அதே கலர் ஆப்ஷன்ஸை கொஞ்சம் டார்க்கர் ஷேட்ஸோட ப்ரோக்கு கொடுத்துருந்தாங்கன்னா பெட்டராக இருந்திருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, நம்பர் 8, டிஸ்பிளே பெருசாக மாறல. இன்னமும் அதே செராமிக் ஷீல்ட் ப்ரொடெக்டட் 6.7 inch OLED பேனல், கிட்டத்தட்ட 1.5K ரெசல்யூஷனோட. போன தடவை பார்த்த அதே LTPO டெக், ரெஃப்ரெஷ் ரேட்டை 1 to 120 Hz வேரி பண்ணுறதுக்கு ஆப்ஷனோட. HDR10, டால்பி விஷன் ரெண்டுத்துக்குமே சப்போர்ட் இருக்குது. பீக் பிரைட்னஸ் இன்னும் 2000 nits. பட் இங்கே நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, அவுட்டோர் ஷூட் பண்ணையில் டிப்பிக்கலாக ஐஃபோன்ஸ் எஸ்பெஷலி 14 Pro Maxல அந்த பிரைட்னஸ் கொஞ்சம் ஹீட் ஆச்சுன்னா ட்ராப் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம ஒரு பாலைவனத்தில் வேலையில், துபாயில் நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன்லாம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் இன்னமும் இது ஒரு டெசர்ட் தான். ஸோ ஹீட் அதிகமாக இருக்கும். 15 Pro Maxலேயும் அதே நடக்குது. பட் பிரைட்னஸ் 14 Pro Max அளவுக்கு சீக்கிரமாக அது ட்ராப் பண்ணுறதுல, அப்படியே ட்ராப் ஆனாலும் திருப்பி ஃபாஸ்ட்டாக பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிடுது. சரி, வேறு என்ன? பெசல்ஸ் இப்போ ஸ்லிம் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபோனோட லென்த்தும் சரி வித்தும் சரி கிட்டத்தட்ட 1 mm கம்மியாக இருக்குது. ஆனால் திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு 0.4 mm. இந்த டைமென்ஷன் சேஞ்ச்லாம் வெறும் நம்பர்ஸ் தான், வெறும் தியரி. ஆக்சுவலாக யூஸ் பண்ணையில், சரி இப்படி சொல்கிறேனே, 15 Pro Maxை 14 Pro Max கேஸில் போட்டு பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண முடியும். அதோட ரிவர்ஸ் ஒர்க் ஆகாது, டிமென்ஷன்ஸ் லைட்டாக மாறி இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், நம்பர் 7, இந்த ஆக்ஷன் பட்டன். நம்ம ஃபர்ஸ்ட் ஐஃபோன்லேருந்து பார்த்துட்டு இருக்க அந்த மியூட் ஸ்விட்சை இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இதை கொடுக்குறாங்க, ஆக்ஷன் பட்டன். ஒரு கஸ்டமைசபிள் கீ, டிஃபால்ட்டாக மியூட் டாகிளாக ஒர்க் ஆகுது. ஸோ ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா மியூட் ஆகும், இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா ரிங்கர் திருப்பி ஆன் ஆகிடும். இந்த ஒரு சேஞ்சுக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹாப்டிக் ஃபீட்பேக் இருக்கிறதுனால ஃபோனை பார்க்காமையே பாக்கெட்டில் வச்சு அழுத்தினா கூட என்ன பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி கீஸ் நம்ம ஆண்ட்ராய்ட் சைடில் பார்த்துருக்கோம். பிக்ஸ்பி கீ ஞாபகம் இருக்கா? யூஸ்வலாக ஆப்பிள் தான் எல்லாத்தையும் லாக்டவுன் பண்ணுவாங்க. பட் இங்கே ரொம்பவே ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த பட்டனுக்கு மேப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்களேன், இங்கே நான் கூகுள் அசிஸ்டன்ட் ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஆக்ஷன் பட்டனை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கூகுள் அசிஸ்டன்ட் ஆப்பிள் ஃபோனில். இது மட்டும் இல்லை, எல்லா ஆப்ஷன்ஸுமே இன்டெப்த்தாக இருக்குது. இப்போ கேமரா லான்ச் பண்ண செட் பண்ணோன்னா, கேமரா ஓப்பன் ஆன உடனே எந்த மோடுக்கு போகணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ண முடியும். சரி, அதை விடுங்களேன். இப்போ கேமரா லான்ச் பண்ணிட்டோம். இப்போ திருப்பி இதே ஆக்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் இந்த பாயிண்டில் ஆக்ஷன் பட்டன் ஷட்டர் கீயாக ஒர்க் ஆகும். ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணும். ஸோ யூஸ்வலாக ஆப்பிள் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீச்சரை ரிமூவ் மட்டும் பண்ணாமல் அதை அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டி ஸ்டார்டிங்லேயே அவைலபிளாக இருக்குது. எனக்கு அதுவும் பாசிட்டிவாக தெரிஞ்சுது. சரி, இப்போ அடுத்து நம்பர் 6, கேமராஸ். ஸோ ஆப்டிக்ஸ்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த ஒரு சென்சர் மாறினதை பற்றி தான் பெருசாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ டெலஃபோட்டோவுக்கு ஆப்பிள் அவங்களோட டெட்ராப்ரிசம் டிசைன் யூஸ் பண்ணி 5x ஜூம் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த சென்சருக்கு அவங்களோட புது 3D சென்சர் ஷிஃப்ட் OIS இருக்கிறதுனால
வீடியோ எடுத்தாலும் சரி, ஃபோட்டோஸ் எடுத்தாலும் சரி ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இந்த சாம்பிள்ஸ்லாம் பார்க்கல ஆப்பிள் அவங்களோட பெரிஸ்கோப் ஜூம் இம்ப்ளிமெண்டேஷன் நல்லாவே பண்ண மாதிரி தான் தெரியுது. பட் எனக்கு பர்சனலாக ப்ரைமரி தான் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. ஆன் பேப்பர் பெரிய சேஞ்ச் எதுவும் இல்லை. அதே 48 மெகா பிக்சல் சென்சர், அதே f1.78 லென்ஸ் சென்சர் ஷிஃப்ட் OISோட. பட் இப்போ இமேஜஸை 24 மெகா பிக்சல்ஸ்க்கு டவுன் சாம்பிள் பண்ணுது. ஸோ ஷார்ட்ஸ் 14 Pro Maxல எடுத்ததோட பெட்டராக இருக்க மாதிரி தெரியுது. இது மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் HDRும் இப்போ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இன்னொரு விஷயம், இங்கே பாருங்களேன், ப்ரைமரி கேமராவில் 3 சாய்ஸஸ் கிடைக்குது. இந்த ஒரு சின்ன ஜூம்லேயும் நீங்கள் எடுக்கையில் க்ராப்பின் பண்ணி இமேஜஸ் சூப்பர் சாம்பிள் பண்ணுது. என்னோட நூபியா Z50 கவரேஜ் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஃபோனில் கேமராவுக்கு ஆக்சுவலான 35mm ஈக்விவலண்ட் லென்ஸ் கொடுத்துருந்தாங்க ப்ரைமரிக்கு. எனக்கு அந்த ஃபோக்கல் லென்த் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. இங்கே எக்ஸாக்டாக அது கிடையாது, சாஃப்ட்வேர் சொல்யூஷன் தான். பட் ஸ்டில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு. ஓகே, இங்கே இன்னொரு விஷயம், இப்போ எல்லா புது ஐஃபோன்ஸுமே நார்மல் ஷாட் எடுக்கையிலேயே சப்ஜெக்ட் டிடெக்ட் ஆனால் டெப்த் இன்ஃபர்மேஷனும் சேர்த்து கேப்சர் பண்ணும். ஸோ நீங்கள் மேனுவலாக போர்ட்ரேட் மோட் ஷாட்ஸ் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இப்போ கேலரியில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கல ஒரு ஷாட்டை பார்த்துட்டு இதை போர்ட்ரேட்டில் எடுத்திருந்தால் பெட்டராக இருக்கும்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போர்ட்ரேட்டில் எடுக்காட்டி கூட அதை போர்ட்ரேட்டாக மாற்ற முடியும். இது ஸ்டில்ஸ்க்கு மட்டும் இல்லை, சினிமேட்டிக் கேமரா ஷாட்ஸ் எடுக்கையிலையும் நீங்கள் ஃபுட்டேஜ் ஷூட் பண்ணதுக்கப்புறம் ஃபோக்கஸ் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி மாற்றிக்கலாம். வீடியோ பற்றி பேசையில் ஸ்மூத் கண்டினியூஸ் ஜூம் 4K 60ல் கிடைக்குது. 4K 60 ஃபுட்டேஜும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ ஓவரால் இங்கே கேமராஸ்க்கு நிறையவே ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி தெரியுது. இப்போ ப்ரைமரியாக இருந்தாலும் சரி, அல்ட்ரா வைடாக இருந்தாலும் சரி, இல்லை செல்ஃபி கேமரானா கூட 15 Pro Max 14 Pro Maxோட ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் மாதிரி தான் தெரியுது, எஸ்பெஷலி டைனாமிக் ரேஞ்ச்னு வரையில. இப்போ இதுக்கு ஒரு மெயின் ரீசன் நம்பர் 5 உள்ள சிப். iPhone 14 Pro Maxல ஆப்பிள் அவங்களோட A17 Pro சிப்பை யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் 3nm SoC. இப்போ போன வருஷம் வரைக்கும் ரெகுலர் ஐஃபோன் மாடல்ஸும் சரி, ப்ரோ மாடல்ஸும் சரி, எல்லாத்துலேயும் ஒரே சிப் தான் இருந்துச்சு. பட் போன வருஷம் ரெகுலர் iPhone 14லேயும் 14 Plusலேயும் பழைய A15 சிப் கொடுத்துருந்தாங்க. புது சிப் ப்ரோ மாடல்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்தாங்க. இந்த வருஷமும் அதே மாதிரி ரெகுலர் iPhone 15ஸ்ல போன வருஷம் லான்ச் பண்ண A16 சிப்பும் ப்ரோ மாடல்ஸ்க்கு புது A17 ப்ரோ சிப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க பேரில் முதல் தடவையாக ப்ரோன்னு ஆட் பண்ணியிருக்கிறதுல எனக்கு கொஞ்சம் உள்கொத்து இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா இப்போ அடுத்த வருஷம் ரெகுலர் ஐஃபோன்ஸில் A17 ப்ரோ கொடுக்கறதுக்கு பதில் இதோட லோவர் வெர்ஷனாக ஒரு A17 சிப் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரி, நம்ம ரொம்ப சைட் ட்ராக் ஆகி போயிட்டோம். இப்போ A17 ப்ரோக்கு வருவோமே, இது ரொம்பவே ஸ்ட்ராங்கான சிப் மாதிரி தெரியுது. ஆப்பிளோட கிளைம் இதுதான் இன்றைக்கி மொபைல் ஃபோன்ஸ்லேயே இருக்கிறதுலே பவர்ஃபுல்லான GPUவோட வருதுங்கிறது. எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்கன்னா, இப்போ சில ஆக்சுவல் கன்சோல் கேம்ஸ்க்கு போர்ட்ஸ் ஐஃபோன்ஸ்க்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ரெசிடென்ட் ஈவில் வில்லேஜ், ரெசிடென்ட் ஈவில் 4 ரீமேக், இந்த மாதிரி கேம்ஸ். ஆனால் AAA கேம்ஸ் போர்ட் ஆகி வருதுங்கிறதுக்கு கடைசியாக நான் இவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தது இந்த டிவைஸ் லான்ச் ஆகையில். ஆப்பிள் இதோட சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு ஹோப் பண்ணுவோம். பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசையில் இப்போ கடைசி ஒரு சில நாளாக iPhone 15 Pro Max ஓவர் ஹீட் ஆகி த்ராட்டில் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சில ரிப்போர்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். நான் இன்னும் அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. பட் அஃப்கோர்ஸ் நான் இன்னும் டெஸ்ட் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ டெஸ்ட் பண்ணிவிட்டு என் ரிவ்யூ வீடியோவில் இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பேசுகிறேன். ஓகே, நம்பர் 3 ஒரு சின்ன ஃபீச்சர். இது ப்ரோ மேக்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவ் இல்லை, பட் ஸ்டில் மென்ஷன் பண்ணுற அளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர், வாய்ஸ் ஐசோலேஷன். இதை பாருங்களேன், இப்போ இந்த கூலர் ஆன் பண்ணுறேன். ஒரு வாய்ஸ் காலில் என்னோட ஆடியோ இப்படி இருக்கு, வாய்ஸ் ஐசோலேஷன் ஆன் பண்ணுறேன். இப்போ நான் பேசிக்கிட்டு அவங்க கேட்கறது இது வித்தியாசம் நோட்டீஸ் பண்ண முடியுதா? எப்படி பிராண்ட்ஸ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபர் பண்ணுறது ஒன்றும் புது விஷயம் கிடையாது. பட் இது ஆப் டிபெண்ட்டாக இல்லாமல் கூகுள் மீட் மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸோட கூட ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே நல்லதாக தெரிஞ்சுது. இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 15 Pro Max 14 Pro Maxோட லைட்டான ஃபோன். பட் ஆனாலும் பேட்ரி கெப்பாசிட்டி இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 4441 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெரிய சேஞ்ச்லாம் கிடையாது, ஸ்லைட் இன்க்ரீஸ் தான். சார்ஜிங்னு வரையில் ஸ்பீட்ஸ் மாறல. இன்னமும் உங்களுக்கு 50% சார்ஜுக்கு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஆகுது. அஃப்கோர்ஸ் பாக்ஸில் சார்ஜர்லாம் கிடையாது. பாக்ஸில் கிடைக்கிறது இவ்வளோ தான். ஃபோன், ஒரு சிம் டூல், இன்ஃபர்மேஷன் புக்லெட், ஆப்பிள் ஸ்டிக்கர், அதுக்கப்புறம் இது ஒரு பிரைடட் டைப் C to டைப் C கேபிள். இதுதான் நம்பர் 1 ஆப்பிளோட பிக்கெஸ்ட் சேஞ்ச், USB டைப் C. ஸோ இந்த வருஷம் அவங்க லான்ச் பண்ணியிருக்க எல்லா ஐஃபோன்ஸுமே USB டைப் C போர்ட்டோட தான் வருது. ப்ரோ மாடல்ஸில் USB 3 கொடுக்குறாங்க. ஸோ ஃபைனலாக ஒரே சார்ஜர் யூஸ் பண்ணி மேக் புக்ஸ், ஐபேட் ப்ரோஸ், ஐஃபோன்ஸ், இன்ஃபேக்ட் இப்போது புதுசாக ஏர்பாட்ஸ் ப்ரோ 2 டைப் சியோட கூட லான்ச் பண்ணுறாங்க. எல்லா டிவைசஸையும் சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜிங் பற்றி பேசையில் டைப் C இருக்கிறதுனால உங்கள் ஐஃபோனை பவர் பேங்காக யூஸ் பண்ணி ஐஃபோன்லேருந்து மற்ற டிவைசஸை சார்ஜ் பண்ண முடியும்.
எனக்கு இது பர்சனலாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறதுக்கு காரணம் எக்கச்சக்கமான ஆக்சசரிஸ், ஏற்கனவே அவைலபிளாக இருக்கிற ஆக்சசரிஸ், இந்த ரேசர் கிஷி V2 மாதிரி இது எல்லாமே ஐஃபோன்ஸோட யூஸ் பண்ண முடியும் இப்போ. இல்லை ஐஃபோனை வேணும்னா ஒரு பெரிய மானிட்டரில் கனெக்ட் பண்ணி டிஸ்பிளே அவுட் பண்ண முடியும். அஃப்கோர்ஸ் ஆப்பிள் கிட்ட இந்த பாயிண்டில் டெக்ஸ் மோட் மாதிரி எதுவும் கிடையாது. ப்ளஸ் இந்த ஆக்சசரி கம்பேட்டபிலிட்டியும் யூனிவர்சலாக இல்லை. இதெல்லாம் நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள். உதாரணத்துக்கு என்னோட கேம்சர் X2 Pro புது ஐஃபோன்ஸோட ஒர்க் ஆகல. பட் இந்த அளவு ஆக்சசரிஸ்க்கு ஆக்சஸ் கிடைக்கிறது, அந்த கன்வீனியன்ஸ் ப்ளஸ் MFI டேக்ஸ் பே பண்ணாமல் இதெல்லாம் நம்ம வாங்க முடியுங்கிறது எனக்கு பெரிய பாசிட்டிவாக தெரிஞ்சுது. ஸோ எனிவேஸ் இதுதான் 10 ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டான்ல. நம்பர் 4, ப்ரைஸ். ப்ரோமேக்ஸ் ப்ரைஸ் நிறைய மார்க்கெட்ஸில் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சில இடங்களில் USA எடுத்துக்கிட்டிங்கன்னா போன வருஷம் 14 Pro Max $1,099 லான்ச் ஆச்சு. 128 GB வெர்ஷன் 256 1199. இந்த வருஷம் அதே 256 ப்ரைஸ் தான், பட் 256 தான் பேஸ். ஸோ அந்த ஸ்டார்டிங் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ இந்தியாவில் அந்த மாதிரிலாம் கிடையாது. போன வருஷம் 14 Pro Max 1.4 lakhsல ஸ்டார்ட் ஆச்சு. 128க்கு 256 GB 1.5 லட்சம். இந்த வருஷம் 1.5 லட்சம்லாம் கிடையாது. ப்ரோ மேக்ஸ் ஸ்டார்டிங் ப்ரைஸே 1.6 lakhs. ஸோ எப்பவும் மாதிரி இந்தியாவில் எல்லா இடத்துலையும் அதிகமான ப்ரைஸ் ஹைக். ஸோ எனிவேஸ் இதுதான் ஆப்பிள் iPhone 15 Pro Maxக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க 10 புது சேஞ்சஸ். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பாய்.